வணக்கம். திருமூல நாயனார் திருவடிகள் போற்றி, அனைத்து குருமார்கள் திருவடிகளும் வணங்கி கொண்டு சென்னையில் ஒரு அரசு துறையில் பணிபுரிஞ்சு கொண்டிருக்கேன். உடல் சார்ந்தும் உயிர் சார்ந்தும் அதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னு ஒரு சிறிய வயதுலேருந்தே எனக்கு ஒரு ஆர்வம் இருந்தது. இறைவன் திருவருளால் அடியன் திருவொற்றியூரில் தங்கி இருந்ததால் அங்கே அடியார்கள் மூலயமா ஐயாவை பற்றி தெரிஞ்சுக்க வாய்ப்பு கிடைச்சிது. வடபழனியில் ஒரு மீட்டிங் ஒன்று போட்டிருந்தாங்க. அதில் கலந்து கொள்கிறப்ப பார்த்திங்கன்னா அந்த உடல் சார்ந்து மருத்துவம் சார்ந்தும் பல அன்பர்களும் பல பேர் பேசியிருந்தாங்க. அது அப்போ தான் எனக்கு ஒரு ஆர்வம் வந்தது. ரொம்ப நாள் முன்னாடி எனக்கு இந்த ஆர்வம் இருந்தாலும் அது அந்த வாய்ப்பு இப்போ அந்த படிக்கிறதுக்கு சூழலும் பக்குவமாக எனக்கு வந்ததாக நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதனால் இங்கே வந்து படிக்க வாய்ப்பு கிடைச்சி இப்பொழுது இந்த திருச்சியில் இது வரைக்கும் ஒரு 3 மாதங்களாக இந்த பயிற்சி போயிட்டு இருந்த போதும் இதன் மூலயமாக எனக்கு இந்த 35 வயதுக்கு பிறகு பல விஷயங்கள் எனக்கு கிடைக்க வாய்ப்பாக இருக்குது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா மருத்துவம் மட்டும் இங்கே ஐயா சொல்லி தராங்கன்னு சொல்ல முடியாது. ஒரு மனிதனுடைய வாழ்வியலை பற்றி வாழ்க்கையை பற்றி ஒரு ஆர்வமே இங்கே வந்த பிறகு தான் இருந்துச்சு. பல குற்ற உணர்வுகள் என்னை விட்டு போயினதை நான் உணர்ந்தேன். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஐயா சொல்லி கொடுத்ததை நம்ம பின்பற்றக்கூடிய ஒரு தீவிரம் நமக்கு இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து நம்ம வாழ்க்கையில் ஒரு சாதனை மனிதராக மிளறலாம் என்பது எனக்கு 100% நம்பிக்கை இருக்குது. நான் வந்து ஒரு டிஎன்பிசியில் படித்து ஒரு வேலைக்கு போகிறது, குடும்ப சூழ்நிலை அந்த மாதிரி இருந்து வேலைக்கு போனேன். அப்போ வந்து எனக்கு தெரிஞ்சது என்னென்னா, ஒரு பயிற்சியை முழுமையாக தொடர்ச்சியாக பண்ண எதையும் நம்மளால் சாதிக்க முடியல. ஆனால் இந்த விஷயங்கள்லாம் எல்லாராலையும் சாதிக்க முடியுமான்னு தெரியல. பயிற்சி மட்டும் போதாது, இறைவனுடைய திருவருள் இன்னொருடைய ஆசீர்வாதம் இருந்தால் தான் இந்த மாதிரி ஒரு குருநாதர் கிடைக்க வாய்ப்பு. கண்டிப்பாக அந்த மாதிரி தான் ஃபீல் பண்ணுறேன். இது ஏதோ சொல்கிறதுக்காகலாம் கிடையவே கிடையாது. என்னுடைய அனுபவத்தில் ஐயா சொல்லக்கூடிய சில உணவு முறைகளாக ஒரு மனிதன் உறங்கத்திலேருந்து அவங்க எழுந்துக்கிறது வந்து எப்படிலாம் அவங்க பின்பற்றணும், வாழ்வியலை எப்படி அணுகணும் என்பதை ரொம்ப எளிமையாகவும் எல்லாருக்கும் செயல்படுற விதமாக புரிகிற விதமாக சொல்லிக் கொடுக்குறாங்க. இது வர்ம மருத்துவம் தான் இந்த வகுப்பு நாங்கள் ஜாயின் பண்ணுது. ஆனால் இங்கே சொல்லிக் கொடுக்குறது பார்த்தீங்கன்னா யோக முறை, தமிழர்கள் பின்பற்றி வந்த சித்தர்கள் பின்பற்றி வந்த எளிமையான யோக முறைகள். யோகம்னா என்னன்னு அவ்வளோ எளிமையாக எல்லாரும் புரிஞ்சிக்க முடியாது. பாமரர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தை படித்து புரிஞ்சிக்க முடியாதவங்களும் புரிஞ்சிக்கிற வகையாக இந்த வகுப்பு இருக்குது. அந்த வகையில் தான் எவ்வளோ விஷயம், அதாவது ஒரு பட்டதாரியாக இருந்தால் கூட நான் இந்த இடத்துல பாமரனாக தான் இருக்கிறேன். ஆனால் இருந்தாலும் எனக்கு இது புரியுது. இந்த டாப்பிக்குலாம் நான் ஒரு பாமரன் தான் இருந்தபோதும் இப்போ இவ்வளோ விஷயங்களை நான் பின்பற்றினான்னு பார்த்தீங்கன்னா அதில் ஒரு 10% பின்பற்றிட்டு இருக்கேன். ஆனால் அதிலே எனக்கு பல விஷயங்களை உணர முடியும். யோக முறைகள்லேருந்து மூச்சு பயிற்சியிலேருந்து இதெல்லாம் வர்ம வைத்தியத்துக்குள்ளே சொல்லித்தராங்க. சித்த மருத்துவமும் இதில் சொல்லித்தராங்க. இது ஒரு எனக்கு தெரிஞ்சு இந்த ஓராண்டு பயிற்சியில் ஒரு 3 மாதம் தான் போயிருக்கு. இப்போ எனக்கு ரொம்ப ஒரு ஆர்வமாக இருக்குது. இந்த முழுமையாக படித்து முடிக்கிறப்ப நான் ரொம்ப விஷயத்தை புரிஞ்சுக்கிற வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இது படிக்கிறதால ரொம்ப பயனுள்ளதாக நான் உணர்றேங்க. ரொம்ப நன்றி. ஆனால் இந்த விஷயங்கள் எல்லாருக்கும் போய் கிடைச்சதுன்னா கண்டிப்பாக வந்து சமுதாயத்தை நம்மளால் மாற்ற முடியுமான்றது வேறு விஷயம். ஆனால் எல்லாருமே தன்னை மாற்றிக்கொண்டால் இந்த சமுதாயமும் உலகமும் மாறும் என்பது கண்டிப்பான உண்மை. ஏன்னா இந்த மாதிரி விஷயங்களை எல்லாரும் தெரிஞ்சுக்கணும், வாழ்வியலை பின்பற்றணும்னு எனக்கு ஆர்வம். சொல்லப்போனால் நான் கற்றுக்கிறதுக்கு காரணமே இதை எந்த அளவுக்கு கொண்டு போய் சேர்க்க முடியும். ஏன்னா நான் வந்து பார்த்திங்கன்னா செந்தமிழ் ஆகம அந்தனர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தமிழ் வழிபாடு முறைகளை படித்து இருக்கேன். அந்த வகையில் பார்த்தா சத்திவேல் முருகன் ஐயா அவர் தான் எங்களுடைய குருநாதர். அந்த வழிபாடுகள் பண்ணும்பொழுதெல்லாம் இந்த விஷயங்களுடைய தொடர்பு அதில் இருக்குது. அதை விலக்கி சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி மக்களோட இந்த விஷயங்களை எடுத்து போய் சேர்க்கணும் அப்படின்றதுக்காக தான் இதை படிக்க வாய்ப்பு. அதனால் இந்த விஷயங்களை படிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடியவங்க கண்டிப்பாக படிக்கலாம். ஏன்னா எந்த டாக்டராக இருந்தாலும் சரி, சாமானிய மனிதனாக இருந்தாலும் சரி, அதை முழுமையாக அவங்க உணரணும் லைஃப்லன்னா கண்டிப்பாக அதை படித்தா பயன் தரும் அப்படின்னு எனக்கு தெரியுது. கண்டிப்பாக எல்லாரும் பயன்படுத்திக்கலாம். ரொம்ப நன்றி. நீங்களும் வர்ம சிகிச்சையாளராக டிப்ளமா இன் வர்மா தெரப்பி மற்றும் அனைத்து தீராத வியாதிகளுக்கு மருத்துவம் சிகிச்சை பெற தொடர்பு கொள்ளவும் 6382857666.